ஒரு வீடுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் ரூஃபிங்கும் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. ஒரு காலத்துல வீடு கட்டணும்னா சும்மா பிரிக்ஸை வச்சு கட்டிடுவாங்க, சிமெண்ட் மோட்டார் போட்டா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்பதாங்க புரியுது, ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் கட்டணும்னா ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ், கரெக்ட் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். லைக் எங்களை மாதிரி ஆர்எம்டி பில்டர்ஸ் வெல்லூர். ஃபர்ஸ்ட் மேசன்ரி ஒர்க், அதுதாங்க ஒரு வீடோட பேக் போன். பிரிக்ஸ், சிமெண்ட் மோட்டார் எல்லாமே கரெக்ட் ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும். மேசன்ரி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ரூஃப் ஸ்லாப் காஸ்ட் பண்ண முடியும். வெயிட், ஸ்லாப்னா சும்மா ஒரு கான்கிரீட் லேயர் இல்ல, ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட் ஸ்லாப். இதுல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் இருக்கணும், கரெக்ட் திக்னஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஒரு வீடுக்கு நல்ல லைஃப் ஸ்பேனை கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஷார்ட்கட் எடுத்தா வீடு வீக் ஆகிடும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிராக்ஸ், டேமேஜஸ் வரும். ஒரு நல்ல வீடு கட்டணும்னா சரியான பிளான் வேணும், சரியான எக்ஸிக்யூஷனும் வேணும். நானும் ஒரு நாள் என் வீடு கட்ட போகிறேன். ஸ்ட்ராங் வீடு, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஃபியூச்சர். இந்த ரீலை உங்கள் வீடு கட்டுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.